4 பூதங்களின் ஆதாரமாயிருப்பது ஆகாயம் என்றால், ஆகாயம் எதில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது? இத்தனை இயக்ககதிக்குள் பஞ்சபூதங்கள் நிறைந்திருந்தாலும் அது இயக்கமற்ற ஒன்றில்தானே நிறைந்திருக்க வேண்டும். அந்த இயக்கமற்ற ஒன்று எது? இந்த இயக்கத்தின் ஆதார அம்சம் என்பது எது? இவையாவும் எதிலிருந்து தோன்றி நின்று இயங்கி பின் ஒடுங்குகிறது? இதன் தோற்றத்திற்கு காரணமான ஒன்றில் இறுதியில் ஒடுக்கம் கொள்கிறது என்றால் அது எது தெரியுமா? அதுதான் பிரம்மம் எனும் ஆதாரம். அதுவே பிரம்மம். அப்படியானால் இந்த பிரம்மம் என்பது எதிலிருந்து தோன்றியது என்றால் அது தோற்றமில்லாதது, அது ஆதி, அது அனாதி, அது ஓர் நாமம், ஓர் உருவம், ஒன்றும் இல்லாத சூட்சுமம் கடந்த மகா சூட்சுமமான அது.